ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜோ சமையல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆயுத பூஜை அன்னைக்கு காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் சாமி கும்பிட்ற வரைக்கும் வீட்டில் என்னெல்லாம் நான் வந்து பண்ணேன் அப்படின்றத உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். குட்டி குட்டி டிப்ஸோடு இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து க்ளீனிங் வீடியோவை தான் ஃபஸ்ட்டு வந்து எடுத்தேன். அதாவது ரூம் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வாங்கல, நேரடியாக ஷாப் போய் தான் வாங்கிட்டு வந்தோம். இந்த பாக்ஸோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 1200. நல்ல பெருசாக டிரான்ஸ்பரண்ட்டான இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ரசக்கலப்பரம் போட்டு நம்ம ட்ரெஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ரசக்கப்புறம் போட்டிருந்தேன். இந்த பாக்ஸ் கீழே வந்து ஒரு குட்டி குட்டியாக 6 சக்கரம் கொடுத்துருப்பாங்க. இது வந்து மூவபிள். அப்படியே தள்ளி இந்த சைடு அந்த சைடு நம்ம வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஸோ சைடில் லாக்கும் கொடுத்துருக்காங்க. செம்ம பெருசாக இருக்கும். நல்லாவே கண்டிப்பாக இந்த ரேட்டுக்கு வாங்கலான்னு தான் சொல்லுவேன். செம்ம ஒர்த்தான சூப்பரான ஒரு பெரிய பாக்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சைட் பை சைடு அந்த குழந்தைங்க ட்ரெஸ் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஏசியும் என் ஹஸ்பண்ட் வந்து க்ளீன் பண்ணிட்டாரு. ஸோ ஃபுல்லாக ஒட்டடிச்சு ஏசியும் க்ளீன் பண்ணி எல்லாமே வந்து தொடச்சி ஸோ ஏசியும் ஆன் பண்ணி விட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து புது பெட் ஸ்ப்ரெட் வந்து வாங்கியிருந்தோம். ஸோ அதுவும் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி வந்து போட்டுட்டு இருந்தோம். இந்த பெட் ஸ்ப்ரெட் வந்து பார்த்திங்கன்னா எலாஸ்டிக் டைப். ஸோ கிங் சைஸ்க்கு ஃபஸ்ட் டைம் நான் எலாஸ்டிக் டைப் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்றது போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு பார்த்தோம். செமையாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு அந்த சைடு 4 சைடுமே வந்து ஃபுல்லாக எலாஸ்டிக் கொடுத்துருக்கனால நம்ம 4 காரணம் இந்த மாதிரி போட்டுட்டோம் அப்படின்னா ஃபிட்டிங்காக வந்து செட்டில் ஆகிடுது. அதுக்கப்புறம் வந்து எங்கேயுமே வந்து மூவ் ஆக மாட்டேது. ஸோ பார்க்கவும் வந்து நீட் அண்ட் குட்டாக ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது. ஸோ பசங்க வந்து ரொம்ப குஷி ஆகிட்டு இது மேலே வந்து குச்சன் விளையாடிருந்தாங்க. ஸோ ஈவினிங் வந்து நாங்கள் அன்றைக்கி ஈவினிங் சாமி கும்பிடல, மதியானமே சாமி கும்பிட்டு 2 மணிக்குள்ளே கும்பிட்டா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து மதியானமே வந்து சாமி கும்பிட்டோம். பொரி, அவல், கடலை, சுண்டல், நட்ஸ், லட்டு எல்லாமே ஃப்ரூட்ஸ் எல்லாமே வச்சு சாமிக்கு வந்து படையல் போட்டு ஈவினிங் மதியானமே வந்து கும்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பென்னு, அதுக்கப்புறம் வந்து சிசர், இந்த அரோமனை இதெல்லாம் நம்ம யூஸ்வலாக வைப்போம் இல்லையா, அது எல்லாமே வச்சு பசங்களோட புக்ஸும் வச்சு எல்லாத்துக்கும் போட்டு பூவெலாம் வச்சு ஸோ சைக்கிள்லாம் வந்து எல்லாமே வாஷ் பண்ணி எல்லாமே மேலே இருக்குது. ஸோ மாடியில் இருக்கிறதுனால அதை நான் வீடியோ எடுக்கல. ஸோ அது எல்லாமே வச்சு சாமிக்கு எல்லாமே பூ போட்டு ஃப்ரெஷ்ஷாக விளக்கேற்றி சாமி கும்பிட்டாச்சு. ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஆயுத பூஜைக்கு வந்து நம்ம வாங்கி வச்சு படையல் போட்டு சாமி கும்பிட்றது அப்படின்றது ஒரு ஜாலியான ஒரு ஹாப்பியான விஷயம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து ரொம்ப பசங்க வந்து அடம்பிடிச்சாங்க எதாவது சாப்பிடணும் அப்படின்ட்டு. ஸோ அவங்களுக்காக ஆன்லைனில் நாங்கள் ஐஸ்கிரீம் வாங்கியிருந்தோம். ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஐஸ்கிரீம் வாங்கி எல்லாருமே ஷேர் பண்ணி கொஞ்சம் சாப்பிட்டாச்சு. ஸோ ஐஸ்கிரீம் சாப்பிட்டதுக்கப்புறம் உடனே சுடு தண்ணி கொடுக்காம கொஞ்சம் நேரம் ஒரு 20 மினிட்ஸ் ஒரு 30 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் ஹாட் வாட்டர் சூடாக கொடுத்துட்டிங்க அப்படின்னா சளி பிடிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் அதுதான் நானும் ஃபாலோ பண்ணுவேன். அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ உங்கள் குட்டீஸும் வந்து இது மாதிரி தான் ரொம்ப அடம்பிடிப்பாங்களா? ஸோ அடம்பிடிச்சா நீங்களும் இந்த மாதிரி ஆன்லைனில் ஏதாவது வாங்கி கொடுப்பீங்களா அப்படின்னு கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து வீடு எடை கட்டும் போது இந்த கேலண்டர் வந்து எங்களுக்கு இருந்தது, கிடச்சிது. ரொம்பவே சூப்பரான ஒரு கேலண்டர். இது எப்போ வாங்கினது, யாருக்கு எங்களுக்கு கிஃப்ட் பண்ணாங்கன்னு ஞாபகம் இல்லை. ஸோ வீடு வந்து சுத்தம் பண்ணும்போது வந்து இந்த கேலண்டர் கிடச்சிது. ரொம்பவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பாய். கீழே கமெண்ட் பண்ண